ஓம் சாந்தி. 12/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தொழில் போன்றவற்றை செய்து கொண்டிருந்தாலும் சதா தனது இறை மாணவ வாழ்க்கை மற்றும் படிப்பை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சுயம் பகவானே வந்து நமக்கு படிப்பை கற்றுத்தருகின்றார் என்ற போதையில் இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகள் ஞான அமிர்தத்தை ஜீரணம் செய்ய முடியும்? அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அவர்களுக்கு எப்பொழுதும் ஆன்மீக போதை ஏறிக்கொண்டே இருக்கும். மேலும் அந்த போதையின் ஆதாரத்தில் அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். நன்மை செய்வதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த விஷயமும் நன்றாக இருக்காது. முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவையில் அவர்கள் சதா ஈடுபட்டிருப்பார்கள். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மற்றும் நாம் நடிகர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்திருக்கிறீர்கள். இது உங்களின் நினைவில் வர வேண்டும். தந்தை நம்மை மீண்டும் ராஜ்யத்தை அடைய வைப்பதற்காகவும் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக மாற்றுவதற்காகவும் வந்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆன்மீக பள்ளிக்கூடம் என்று தெரியும். ஆன்மீக தந்தை இங்கு படிக்க வைக்கின்றார். குழந்தைகளுக்கு படிப்பு நினைவுக்கு வர வேண்டும். இவரும் பிரம்மா பாபாவும் குழந்தையே ஆவார். இவருக்கும் மற்ற அனைவருக்கும் கற்பிப்பவர் அந்த தந்தையே ஆவார், அதாவது சிவபாபா ஆவார். அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் தந்தை அவர்தான். அவர் இந்த உடலை கடனாக பெற்று உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இங்கே அமரும்போது 84 பிறவிகளுக்காக என்பது புத்தியில் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று தினந்தோறும் புரிய வைக்கிறார். நாம் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தோம், தேவி தேவதையாக இருந்தோம். பிறகு மறுபிறவி எடுத்தெடுத்து தரையில் நரகத்தில் வந்திருக்கிறோம். பாரதம் எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது. அனைத்து நினைவும் வருகிறது. பாரதத்தின் கதை கூடவே தனது கதையும் ஆகும். தன்னை மறக்காதீர்கள். நாம் ஸ்வர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம். பிறகு 84 பிறவிகளை எடுக்க வேண்டியதாயிற்று. இது முழு நாளும் நினைவில் கொண்டு வர வேண்டும். தொழில் போன்றவற்றை செய்தாலும் படிப்பு நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் எவ்வாறு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம், பிறகு கீழே இறங்கி வந்தோம். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிது. ஆனாலும் சிலருக்கு இந்த நினைவும் இல்லை. ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால் நினைவு நழுவி விடுகிறது. நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நினைவு நழுவி போகிறது. நாம் பாபாவின் மாணவர்கள் ஆவோம். நினைவு யாத்திரையில் இருங்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பாரதம் எவ்வளவு பணக்கார நாடாக இருந்தது. அனைத்தும் நினைவுக்கு வருகிறது. பாரதத்தின் கதை கூடவே தனது கதையும் ஆகும். தன்னை மறக்காதீர்கள். நாம் ஸ்வர்க்கத்தில் ராஜ்யம் செய்தோம். பிறகு 84 பிறவிகளை எடுக்க வேண்டியதாயிற்று. இதை முழு நாளும் நினைவில் கொண்டு வர வேண்டும். தொழில் போன்றவற்றை செய்தாலும் படிப்பு நினைவில் இருக்க வேண்டும் அல்லவா? நாம் எவ்வாறு உலகத்துக்கு அதிபதியாக இருந்தோம், பிறகு கீழே இறங்கி வந்தோம். இது புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிது. ஆனாலும் சிலருக்கு இந்த நினைவும் இல்லை. ஆத்மா தூய்மையாக இல்லாத காரணத்தினால் நினைவு நழுவி விடுகிறது. நம்மை பகவான் படிக்க வைக்கின்றார் என்ற நினைவு நழுவி போகிறது. நாம் பாபாவின் மாணவர்கள். நினைவு யாத்திரையில் இருங்கள் என்று பாபா நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார். முழு நாளும் இந்த நினைவு வந்து கொண்டே இருக்க வேண்டும். பாபா தான் நினைவுபடுத்துகின்றார். இதே பாரதம்தான் இருந்ததல்லவா? நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்போது அசுரராகிவிட்டோம். முதலில் உங்களுடைய புத்தியும் அசுரத்தனமாக இருந்தது. இப்பொழுது பாபா ஈஸ்வரிய புத்தியை கொடுத்திருக்கின்றார். இருப்பினும் ஒரு சிலரது புத்தியில் பதிவதில்லை, மறந்து போகிறார்கள். பாபா எவ்வளவு போதை ஏற்றுகின்றார்.
நீங்கள் மீண்டும் தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த போதை இருக்க வேண்டுமல்லவா? நாம் நம்முடைய ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம் என்ற போதை சிலருக்கு முற்றிலும் இல்லை. ஞான அமிர்தம் ஜீரணமாவதில்லை. யாருக்கு போதை ஏறுகிறதோ அவர்களுக்கு பிறருக்கு நன்மை செய்வதை தவிர வேறு எந்த விஷயமுமே நன்றாக இருக்காது. மலர்களாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபட்டிருப்பார்கள். நாம் முதலில் மலர்களாக இருந்தோம். பிறகு மாயை வந்து முள்ளாக மாற்றிவிட்டது. இப்பொழுது மீண்டும் மலர்களாக மாறுகிறோம். இவ்வாறு தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். இந்த போதையில் இருந்து யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைக்கும். பாரதம் அல்லாவின் தோட்டமாக இருந்தது, இப்பொழுது அழுக்காகிவிட்டது. நாம் தான் முழு உலகத்திற்கு அதிபதியாக இருந்தோம். இது எவ்வளவு பெரிய விஷயம்! நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. யாருக்கும் ஒரு ராமரை பற்றிய, அதாவது ஒரு தந்தையை பற்றிய விஷயங்களை தவிர வேறு எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். ஒருவரை பற்றிய விஷயத்தை இன்னொருவரிடம் சொல்லுவது, மற்றவரை பற்றி சிந்திப்பது, இவை கூட புறம் பேசுதல் ஆகும். இவற்றை விட்டுவிட வேண்டும். 2. ஒரு பாபாவின் மீது அன்பு வைக்க வேண்டும். பழைய தேக உணர்வை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் நினைவில் இருந்து தன்னை தூய்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம். உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தியின் மூலம் தவறானதையும் சரியானதாக மாற்றி அமைக்கக்கூடிய உலகத்தை மாற்றுபவர் ஆகுக. விளக்கம். பிறரின் தவறுகளை பார்த்து தானும் தவறு செய்யாதீர்கள். பிறர் தவறே செய்தாலும் கூட நாம் நேர்வழியில் செல்வோம். அவரது தொடர்பினால் நாம் மாறிவிடக்கூடாது. அவ்வாறு மாறினால் அது அலட்சிய போக்கு ஆகும். ஒவ்வொருவரும் நான் நேர்வழியில் மட்டுமே செல்வேன் என்று பொறுப்பேற்று கொள்ளுங்கள். ஒருவேளை பிறர் தவறே செய்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். பிறரது தவறுகளை கவனிப்பதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்வதில் கவனம் செலுத்துங்கள். அதாவது தங்கள் ஒத்துழைப்பின் மூலம் அவர்களை நிரப்பிவிடுங்கள். அப்போது உலக மாற்றத்திற்கான காரியம் சுலபமாகவே நிறைவேறிவிடும். ஸ்லோகன். நிரந்தர யோகி ஆக வேண்டும் என்றால் எல்லைக்கு உட்பட்ட நான் மற்றும் எனது என்பதை எல்லைக்கு அப்பாற்பட்டதாக மாற்றிவிடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். நிகழ்காலத்துக்கு ஏற்ப ஃபரிஷ்தாவின் முழுமையான நிலை மற்றும் தந்தைக்கு சமமான நிலையின் அருகே நீங்கள் வருகிறீர்கள். அவ்வாறே தூய்மையின் பரிணாமமும் மிகவும் நுட்பமாகிக் கொண்டே செல்கிறது. பிரம்மச்சரியத்தை மேற்கொள்வது மட்டும் தூய்மை அல்ல. பிரம்மச்சரியத்துடன் பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு செயலிலும் அடி மீது அடி வைத்து பிரம்மாச்சாரி ஆகுங்கள். அதாவது பிரம்மாவை பின்பற்றுபவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.